வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜோதிகாவை பற்றி. ஜோதிகா நடிச்சிருக்கிற டப்பா கார்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டப்பா கார்ட்டல் வெப் சீரிஸ்க்கான ப்ரொமோஷன்ஸில் ஜோதிகா பேசின ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ட்ரவர்சியாக கிளப்பி விட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆச்சு, ரொம்ப பெருசாகலை. அதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய டிலைட் தமிழ் சேனலில் வந்து பேசி போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கடுத்து அவங்க பேசியிருக்கிற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக வந்து பார்க்கப்படுது. அப்படி அவங்க என்ன பேசினாங்க, அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டப்பா கார்ட்டல் வெப் சீரிஸ் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் வெப் சீரிஸ் தான். இதில் வந்து ஜோதிகா மட்டும் நடிக்கல, ஜோதிகா கூட ஷாலினி பாண்டே, நிமிஷா சஜயன், அஞ்சலி ஆனந்த், ஷபானான்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் ஆங்கர் வந்து இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள், அது வந்து எப்படி இருக்கும், எதுக்கெல்லாம் எஸ் சொல்லுவீங்க, நோ சொல்லுவீங்க, எஸ் நோ சொல்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஷாலினி பாண்டே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அஞ்சலி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரும்பாலும் நோ சொன்னதே கிடையாது, எனக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸை வந்து நான் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், எஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு கொடுக்கப்படுற ரோல் வந்து சின்ன ரோலோ பெரிய ரோலோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து இவ்வளோ பெரிய ரோல் தான் பண்ணுவேன், இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு ரோல், நான் ஒரு படத்தில் பார்ட்டாக இருக்கேனா அது போதும், எனக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்குறாங்களா இதுதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிகா கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய கெரியரில் நிறைய நோ சொல்லியிருக்கேன். அதாவது ஹீரோயின் ஆனதுக்கப்புறமா நிறைய ஹீரோஸ் கூட நிறைய படங்கள் பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 28 வயசுக்கு அப்புறம் நான் வந்து கான்ஷியஸாக ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஷியஸாக நான் ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய நோ சொல்ல ஆரம்பித்தேங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சொன்னதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கான்ட்ரவர்சியாக கிளப்பி விட்டுருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் ஃப்ரம் சவுத் வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக தான் வந்து இருக்குது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பாலிவுட்டும் அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது. ஆனால் டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கதைகள் மேலுக்காக தான் வந்து எழுதப்படுது. அந்த கதைகளில் மேல் கூட பேர் பண்ணுற ஃபீமேல் கேரக்டர்ஸும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக தான் வந்து இருக்குது. சும்மா ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறதுக்கும் அவங்கள வந்து புகழ்ந்து பேசுறதுக்கும் தான் அந்த கேரக்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போவும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஜோதிகா சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி என்ன ப்ரோ பொய் இருக்குது, அவங்க உண்மையை தானே பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க உண்மையை தான் பேசியிருக்காங்க, ஆனால் ஒரு உண்மையை மறைச்சி ஒரு உண்மையை பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஜோதிகா சொல்கிறபடி சவுத் இஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி தான், அதில் நமக்கும் மாற்றுக்கிறது கிடையாது, அது உண்மை தான். ஆனால் இப்போ எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் மட்டும்தான் மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக வந்து இருக்கா? இப்போ ஜோதிகா நடிச்சுக்கிட்டு இருக்கிற பாலிவுட் அப்போ என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது? பாலிவுட்டில் மேல் டாமினேஷனே இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை மேலை விட ஃபீமேல் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லை எந்த ஒரு டாமினேஷனுமே இல்லை ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. மேபி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஏன்னா இப்போ தான் அவங்க பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்து ஒவ்வொன்றா நடிச்சுக்கிட்டே வராங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சவுத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி சொன்னது தான் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. பாலிவுட்டாக இருக்கட்டும், ஏன் ஹாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியாக தான் வந்து இருக்குது. ஜோதிகா பேசியிருக்கிற அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சொன்னதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, டவுன் சவுத். டவுன் சவுத்தில் வந்து மேலுக்காக தான் அதிகமான கதைகள் எழுதப்படுது, அந்த கதைகளில் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சவுத் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 5 ஸ்டேட்டு சேர்ந்தது தான் சவுத். டவுன் சவுத்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டவுன் சவுத்னா தமிழ்நாடு, கேரளா, இது 2 தான். அப்போ ஜோதிகா வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ் சினிமாவையும் மலையாளம் சினிமாவையும் மட்டும்தான் ப்ளேம் பண்ணி சொல்கிறாங்க. இந்த 2 சினிமாவில் ஹீரோயின் கேரக்டர்ஸ் வந்து ஹீரோ கூட டான்ஸ் ஆடுறதுக்கும் அவங்கள புகழ்ந்து பேசுறதுக்கும் மட்டுமே தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் மலையாள சினிமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய படங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய முக்காவாசி படங்கள் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான படங்கள் தான். அங்கே ஹீரோ அப்படிங்கிற ஒரு இமேஜே கிடையாது. ஹீரோஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க, யதார்த்தமாக தான் இருப்பாங்க. பெரிய மாஸ் இன்ட்ரோ, மாஸ் ஃபைட் அப்படிலாம் வந்து இருக்காது. யதார்த்தத்தை மிஞ்சிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக, ரொம்ப ரொம்ப ரேராக தான் வந்து இருக்கும். ஹீரோஸ்க்கே அங்கே மாஸ் இல்லை, பில்டப் இல்லை அப்படின்னா அப்புறம் எப்படி ஹீரோயினை வச்சு ஹீரோக்கு பில்டப் ஏற்ற முடியும்? அதே மாதிரி சாங்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மாண்டேஜ் சாங்ஸாக தான் வந்து இருக்கும். ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் தான்.
அப்படி இருக்கும்போது எப்படி மலையாளம் சினிமாவை இவங்க சேர்த்து சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிற டவுன் சவுத் அப்படிங்கிறது வெறும் தமிழ் சினிமாவை மட்டும்தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலையாள சினிமா எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ளஸ் மலையாள சினிமாவில் ஜோதிகா நிறைய படங்களும் நடிக்கல, 2 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தான் அவங்க மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தமிழ் சினிமான்னு டேரெக்டாக சொல்லாமல் அதை தான் வந்து அப்படியே பூசி முழுகிற மாதிரி டவுன் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. சரி, அவங்க சொல்கிறபடி தமிழ் சினிமாக்குள்ளே வந்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து எல்லா ஃபீமேல் கேரக்டர்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, சூப்பராக கிரியேட் பண்ணிடுறாங்களான்னா அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா நாமளே வந்து நிறைய ரிவ்யூஸில் வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். ஹீரோயின் கேரக்டர் வந்து எதுக்கு வராங்க போகிறாங்கன்னே தெரியல, ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகிறாங்க, சும்மா வந்து சாங்ஸ்க்காக கிளாமருக்காக யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி எத்தனையோ படங்களுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போவும் மறுபடியும் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறைங்கிறது வெறும் தமிழ் சினிமாவில் மட்டுமே தான் இருக்கா? ஏன் தெலுங்கு சினிமாவில் இல்லையா, கன்னட சினிமாவில் இல்லையா, ஏன் பாலிவுட் சினிமாவில் தான் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோஸை பயங்கரமாக புகழ்ந்து பேசுறது, ஹீரோயின்ஸ் பயங்கரமாக சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் அதிகமாக தெலுங்கு சினிமாவில் தான் வந்து நடக்குது. அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம தமிழ் ஹீரோஸும் அப்படி தான் இருந்தாங்க. பட் இப்போ நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க, நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. ஸோ அடுத்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹிந்தியில் பாலிவுட்டில் மட்டும்தான் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னா அப்படி கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நயன்தாரா வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய படங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் ஜோதிகா அவங்களே வந்து நடிச்சிருக்காங்க. இதை பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸுமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே தான் வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அப்போ ரிலீஸ் ஆகிற ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கணும், பிஸ்னஸ் வைஸாகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னுமே இது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். தமிழ் சினிமாவில் ஜோதிகா நடித்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபீமேல் லீடாக நடித்த படங்களை தாண்டி அவங்க வந்து ஹீரோயின்ஸாக நிறைய ஹீரோஸ் கூட பேர் பண்ணி நடித்த படங்களுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு 2-3 சீனுக்கு வந்துட்டு வெறும் பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஹீரோயினாக நடித்த நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ சந்திரமுகி படத்தில் அவங்க தான் மெயின் கேரக்டர், மொழி படத்தில் அவங்க தான் மெயின் கேரக்டர். ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க நடித்த குஷி படத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ குஷி வந்து ஒரு ஹீரோயின் லவ் ஸ்டோரி, அதில் அவங்க கேரக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் தான். அதே மாதிரி தான் பூவெல்லாம் கேட்டுப்பார், பேரழகன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவங்க நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நடிப்பாங்களா என்னங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா தமிழில் அவங்க படங்கள் நடித்து கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. சவுத் ஃபிலிம்ஸே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் போயிட்டாங்க. பாலிவுட்டில் தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இருக்குது. அது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய சாய்ஸ். ஆனால் பாலிவுட்டில் நமக்கு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் பேசும்போது ஒரு உண்மையை மறைச்சி ஒரு உண்மையை பேசுகிற இந்த ஒரு சேஃப் பிளே இது வந்து வேண்டாம், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜோதிகாவுடைய இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.